வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க பிரபின் கன்னியாகுமரியில இருந்து பேசுறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது வரும்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் வந்து வெளியாகி உள்ளது. அந்த தகவலை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு, நீங்க இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு எவ்வளவு கட் ஆஃப் மார்க் எடுத்தா உங்களுக்கு கண்டிப்பாட்டி இந்த வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு தகவலை தான் ஒன் பை ஒன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனல் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட் எப்போது வரும்னு சொல்லிட்டு அனைவரோடுமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டு இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான ரிசல்ட் எப்போது வரும்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய ஓன் வெப்சைட்ல எப்போ கொடுத்துருங்கன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துல தான் வெளிவரன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் கன்ஃபார்மான டேட்டு அதில் கொடுக்கல, மந்த் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதத்துல வெளிவரன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல எந்த டேட்ல வர அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அக்டோபர் 14ஆம் தேதி அல்லது அக்டோபர் உங்களுக்கு 15 இல்லைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் 16ஆம் தேதியில வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த 3 நாளையில ஒரு நாளையில கண்டிப்பாட்டு உங்களுடைய எக்ஸாமுக்கான ரிசல்ட் வரும். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ 20ஆம் தேதி தீபாவளி வர்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாலே 14 அக்டோபர் 14, 15, 16 இந்த டேட்ல வர்றதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ரிசல்ட் குறித்து வெளியான தகவல். இனி நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு நீங்க எவ்வளவு கட் ஆஃப் மார்க் எடுத்தா இந்த வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ரொம்ப டஃபா இருந்தனால கட் ஆஃப் மார்க் குறைய அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த டீடைல்ஸை நம்ம பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதற்கான கட் ஆஃப் டீடைல்ஸ் தான் நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ இதே இது பாத்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட், டைபிஸ்ட், ஃபாரஸ்ட் இந்த 3 கேட்டகரிக்கும் ஒவ்வொரு கம்யூனிட்டி பேஸ் படி நம்ம பார்க்க போறோம். இதே இது நீங்க ஜெனரல் கேட்டகரியா இருந்தா ஜூனியர் அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா நீங்க 160 பிளஸ் எடுக்கணும். இதே இது பாத்தீங்கன்னா டைபிஸ்ட் பாத்தீங்கன்னா 154 பிளஸ் இருக்கணும். ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா 155 பிளஸ் இருக்கணும். அதாவது பாத்தீங்கன்னா இதுல 2 மார்க் பிளஸ் ஆகலாம், இல்லை மைனஸ் ஆகலாம். இந்த மார்க் எடுத்தா கண்டிப்பாட்டு உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். இதே இது பாத்தீங்கன்னா நீங்க பிசி கம்யூனிட்டியா இருந்தா உங்களுக்கு நீங்க ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தா 155 பிளஸ் எடுத்திருக்கணும். இதே இது பாத்தீங்கன்னா டைபிஸ்டா இருந்தாலும் 150 பிளஸ், இதே இது ஃபாரஸ்டா இருந்தா 148 பிளஸ் இதுக்கு மேல இருந்தா கண்டிப்பாட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க பிசிஎம் கேட்டகரியா இருந்தா நீங்க ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தா 152 பிளஸ் எடுக்கணும். இதே இது பாத்தீங்கன்னா டைபிஸ்டா இருந்தா 147 பிளஸ், ஃபாரஸ்டா இருந்தா 145 பிளஸ் இந்த மார்க் இருந்தா கண்டிப்பாட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க எம்பிசி கம்யூனிட்டியா இருந்தா நீங்க ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தா 155 பிளஸ், இதே இது டைபிஸ்ட் பார்த்தீங்கன்னா 150 பிளஸ், இதே இது ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா 148 பிளஸ். இதே இது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி எஸ்சி கேட்டகரியா இருந்தா நீங்க ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு அப்ளை பண்ணிதா இருந்தா 148 பிளஸ், அதே இது பார்த்தீங்கன்னா டைபிஸ்ட் பார்த்தீங்கன்னா 143 பிளஸ், ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா 140 பிளஸ் இந்த மார்க் எடுத்தா கண்டிப்பாட்டு உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதே இது பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ கட் ஆஃப் மார்க் யாருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்டி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணவங்க கம்யூனிட்டிக்கு. அதே இது ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்ளை பண்ணியிருந்தா 145 பிளஸ், இதே இது டைபிஸ்ட் பார்த்தீங்கன்னா 140 பிளஸ், ஃபாரஸ்ட் பார்த்தீங்கன்னா 138 பிளஸ் இந்த மார்க் இருந்தா கண்டிப்பாட்டு உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபி.